அஸ்ஸலாமு அலைக்கும். ஈவினிங் போல தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து காட்டு மல்லி செடி வந்து லாஸ்ட்டில் ஒரு 10 பூக்கிட்ட இருந்துச்சு. இதை பறிச்சுட்டு இனி இந்த செடியை கட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் நல்லா தளர்ந்து வரும். மல்லிகைப்பூவுமே டெய்லியுமே 3, 2 இந்த மாதிரி கிடச்சிரும் எனக்கு. இன்றைக்கி வந்து 2 மொட்டுக்கிட்ட கிடச்சி. அதையுமே பறிச்சுட்டு காட்டு மல்லி பூவோட சேர்த்து அதை கூடால வச்சு கட்டியாச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஷவர்மா தான் செஞ்சுருந்தேன். ஷவர்மா வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக உள்ள ஷவர்மா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மைதா மாவு சேர்க்காம கோதுமை மாவில் சப்பாத்தி செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷவர்மா ரெசிபி வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒன்று சாப்பிட்டாலே போதும், ஃபில்லிங்காக இருக்கும். இவனுக்குமே இந்த மாதிரி ஐட்டம் தான் ரொம்பவே பிடிக்கும். ஒன்று வந்து சாப்பிட்டான், இன்னொன்று வந்து டிஃபனுக்கு பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆப்பிள் தான் இருந்துச்சு. கட் பண்ணி அவனுக்கு டிஃபன் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஜைனப்க்கு வந்து ஸ்கூல் இல்லை, ஏன்னா அவளுக்கு ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க. அவளுக்கு வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கறதுனால காலை வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்தாச்சு. இதை பார்த்தீங்களா, நான் வேணான்னு சொல்லி பிச்சு போட்டது அது தனியாக அப்படியே கீழே தரையில் முளைச்சிருந்துச்சு. சரி, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதையும் ஒரு பாட்டில் ஊண்டி வச்சுட்டேன். பூ வளர்க்குறது ஆசைப்படலாம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் மண்டையை பிச்சுக்கிறாப்புல இருக்கும். ஆனால் மெயின்டைன் பண்ணிவிட்டு அது பூத்து குலுங்குறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது வந்து நெய் மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ தான் பூ விட்டுக்கிட்டு இருக்கு. தக்காளி பார்த்தீங்களா, 2 தக்காளி விட்டுருக்கு. வெள்ளை சாமந்தி செடியுமே நல்லா மொட்டுக்கெல்லாம் விட்டுருந்துச்சு. அதையுமே தூக்கியாந்து முன்னாடி வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இன்டோர் பிளான்ட் செடி வந்து சின்ன பாட்டில் இருந்துச்சு. அதையுமே மாற்றிட்டு பெரிய பாட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். புளி சட்னியுமே தீர்ந்து போச்சு. இது வந்து ரம்ஜானுக்கு வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பக்கோடா, சமோசா, தைவடா இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே தீர்ந்து போனதுனால இதை ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு புளியை ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு நல்லா கையினாலே மேஷ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்குனது சேர்த்துட்டு புளிக்கரைசல் இருக்குல்ல, இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், பிளாக் சால்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நார்மல் சால்ட் இருக்குல்ல, அதையுமே சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகரும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இந்த மாதிரி வரணுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தைவடா, தைப்பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அன்னைக்கு பானிபூரியுமே வீட்டில் இருந்துச்சு. சரி, தைப்பூரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு நாள்